ஹலோ கைஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்துட்டு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, அதில் என்னென்னலாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதை எப்படி பண்ணணும், என்னென்னலாம் அதில் இருக்குன்னு எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ என்ன இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக கம்பேரிசன்னா என்ன? இப்போ வந்துட்டு நீங்களும் உங்களோட பிரதர் ஆர் சிஸ்டர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் உங்கள் 2 பேர்த்தை எப்படி கம்பேர் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் 2 பேரும் எப்படி படிக்கிறீங்க, 2 பேரும் எப்படி பெர்சன்டேஜ் வாங்குறீங்க, இல்லை வந்து ஏஜ் எவ்வளோ 2 பேர்த்துக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பேரிசன் உங்களுக்கும் உங்கள் பிரதர் ஆர் சிஸ்டருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா, இல்லைன்னா வந்து நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் தெரியும். அது நீங்கள் வந்து ஒரு 90% எடுக்கிறீங்க, உங்களோட தம்பி ஒரு 100% எடுக்கிறான்னா அவன் தான் பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து அதில் எது பெஸ்ட், எது ரொம்ப ஹையஸ்ட், எது ரொம்ப கிரேட்டஸ்ட்னு கண்டுபிடிக்கிறது தான் கம்பேரிசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பைத்தானில் இருக்க கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம வந்து 2 டேட்டாஸ் கொடுக்குறோம். அதாவது வந்து ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவும் இன்னொரு வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூவும் கொடுக்குறோம். இப்போது இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எனக்கு வந்து இது ரெண்டில் எது கிரேட்டஸ்ட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். இப்போது நீங்களும் உங்களோட பிரதரும் ஈக்குவலாக இருக்கீங்களான்னு பார்க்குறக்கு என்ன ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஈக்குவல் டு, அதாவது வந்து ஈக்குவலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஈக்குவல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுவே நீங்களும் உங்களோட தம்பியும் வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு வந்து நாட் ஈக்குவல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கீங்களா, இல்லை யார் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, இப்போ வந்து உங்களை விட உங்கள் தம்பி கம்மியாக இருக்கானா, இல்லை நீங்கள் கம்மியாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லெஸ் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுவே யார் அதிகமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இல்லை நீங்களும் 60%, உங்களோட தம்பியும் 60% அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இல்லைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூவை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ உங்களோட பைத்தான் ஐடிஎல்இ ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு இப்போ வந்து நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம 2 வேல்யூ கொடுக்கணும். ஏக்கு ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு என்னோட இன்டர்பிரேட்டருக்குள்ளே போயிட்டு ஏக்கு ஒரு வேல்யூவும் பிக்கு ஒரு வேல்யூவும் கொடுத்து இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஏவை விட பி பெருசா, இல்லை பியை விட ஏ பெருசா, இல்லை ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு நான் கம்பேர் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ அப்படி பண்ண சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போது இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு பிரிண்ட். இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குள்ளே கொடுக்கக்கூடாது. ஏன்னா பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன டபுள் கோட்ஸ்ட்டு கொடுத்தாலும் அதை அப்படியே அது வந்து ஸ்ட்ரிங்காக நினச்சிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனை வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் இல்லாமல் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஈக்குவலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இப்படி வந்து நம்ம கேட்குறோம். ஏவும் பியும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா ஏ வேல்யூ வந்து நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், பி வேல்யூ வந்து நான் 20ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏவும் பியும் எனக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பியான்னு நான் கேட்டேன்னா அது ஃபால்ஸ் தான் கொடுக்கும். இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் நமக்கு ஆன்சர் வந்து எப்போவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் வரும். அதாவது பூலியன் ஆப்ரேஷன், அதாவது பூலியன் ஆப்ரேட்டர் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் தான் நமக்கு ஆன்சர் வரும். இப்போது இதுவே வந்துட்டு பிரிண்ட் ஏவும் பி இப்போ வந்துட்டு ஈக்குவல் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாட் ஈக்குவலா, ஏ அண்ட் பி ஆர் நாட் ஈக்குவலா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நாட் ஈக்குவலுக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர் போட்டு ஏ அண்ட் பி ஆர் நாட் ஈக்குவலா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா ட்ரூன்னு வரும். ஏன்னா ஏவும் பியும் இப்போ வந்து ஒரே மாதிரி கிடையாது, ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ பிரிண்ட் ஏ அண்ட் பி ஆர் நாட் ஈக்குவல்னா ட்ரூ தான் நமக்கு ஆன்சர் வரும். இப்போது ஏவை விட பி பெருசா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஏ கிரேட்டர் தேன் பி. இப்போ வந்து ஏவை விட பி பெருசா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா ஏ வந்து 10, பி வந்து 20. ஸோ பி தான் ஏவை விட பெருசு, ஏ கிடையாது. ஸோ வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு நமக்கு ஆன்சர் வருது. இதுவே இப்போ வந்துட்டு நம்ம ஏ லெஸ் தேன் பியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ட்ரூன்னு ஆன்சர் வரும். ஏன்னா ஏ ரொம்ப சின்னது, பி வந்து பெருசு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ட்ரூன்னு ஆன்சர் வருது. இப்போது நம்ம வந்து ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர், அதுக்கப்புறம் லெஸ் தேன் இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம பார்க்கலாம். அதுவே பிரிண்ட் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி இப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதுக்கும் ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா ஏவும் பியும் ஒரே நம்பர் கிடையாது, அதே டைப் வந்து ஏ வந்து கிரேட்டரும் கிடையாது, பிக்கு ஈக்குவலும் கிடையாது. ஸோ வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. இதே பி லெஸ் தேன், இப்போ வந்து ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இப்போ வந்து லெஸ் தேன் தான் பட் ஈக்குவல் கிடையாது.
அப்போ ட்ரூ லெஸ் தேன் தான், பட் ஈக்குவல் கிடையாது, இருந்தாலும் அது லெஸ் தேன் தானே. ஸோ அதனால நமக்கு வந்து ட்ரூன்னு ஆன்சர் வருது. அது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுல ஒன்று லெஸ் தேனாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவல் டுவா ரெண்டும் ஈக்குவலாவது இருக்கணும். அப்போது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதில் கரெக்டாக இருந்தாலும் அது வந்து நமக்கு ட்ரூங்கிற ஆன்சர் தான் கொடுக்கும். இப்போ கம்பேரிசன் ஆப்பரேட்டர் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு 2 வேல்யூ கொடுத்து அது கிரேட்டரா ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து கிளியராக அது புரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர்னா என்ன, லாஜிக்கல் ஆப்பரேட்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டரை நீங்களும் போய் உங்களோட இன்டர்பிரேட்டரில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனதும் நெக்ஸ்ட் நான் போடுற லாஜிக்கல் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்பரேட்டர்ஸ் ஒவ்வொன்றா முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைத்தான் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் சேர்ந்து நம்ம கூடயே படிக்க வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.